ஓம் சாந்தி. நாம் அனைத்து குணங்களினாலும் நம்மை நாமே அலங்காரம் செய்து கொள்கின்ற ஆத்மா. நாம் பாப்தாதாவின் குடைநிழலுக்கு அதிகாரியாக இருக்கும் ஆத்மா. நாம் பிரபுவிற்கு பிரியமான ஆத்மா. நம்முடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எந்தளவு நாம் நினைவில் இருக்கின்றோமோ அந்தளவு பேட்டரி சார்ஜ் ஆகிக் கொண்டே செல்கின்றது. நம்முடைய உண்மையான படகு ஒருபோதும் மூழ்காது. இன்று யார் தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் இங்கேதான் சத்கதிக்கான வழி கிடைக்கிறது என நாளை புரிந்து கொள்வார்கள். அனைவருக்காகவும் இந்த ஒரு கடைதான் இருக்கின்றது. ஆத்மா காது மூலமாக கேட்கின்றது. ஆத்மாவில்தான் தாரணை ஆகிறது. நாம் இப்போது ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகின்றோம். தந்தை எல்லோரையும் விட பெரிய சக்தி வாய்ந்தவர். தந்தை சர்வசக்திவான் ஆவார். நம்முடையதுதான் உண்மையான தொடர்பாகும். ஒரு தந்தை மட்டும்தான் ஞானம் அளிக்கின்றார். ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவாகும். நாம் இப்போது இரவை மறந்து பகலை நினைவு செய்கின்றோம். நாம் இப்போது சைத்தன்யத்தில் இருக்கின்றோம். நாம் எவ்வளவு நினைக்கின்றோமோ அந்தளவு சக்தி கிடைக்கின்றது. தந்தையிடம் நாம் மிகவும் அன்பாக இருக்கின்றோம். நமக்கு இங்கே 2 தந்தையர்கள் அலங்காரம் செய்வதற்காக கிடைத்திருக்கிறார்கள். நாம் அனைத்து குணங்களும் நிறைந்தவராக ஆகின்றோம். எனக்குள் எந்த ஒரு அவகுணமும் இல்லையே என நம்மையே கேட்டுக்கொள்கின்றோம். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் தந்தையாவார். நாம் அனைவருக்கும் சுகத்தின் வழியை தெரிவிக்கின்றோம். நாம் படைவீரர்களாவோம். நம்முடைய பெயர் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள். இப்போது நாம்
டிரான்ஸ்ஃபர் ஆகின்றோம். இது சங்கமயுகமாகும். யோகத்தினால் நாம் சதப்பிரதானம் ஆகிவிடுகின்றோம். தந்தைதான் உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார். நாம் இப்போது யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம். அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நாம் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நடிப்பை நடிக்கின்றோம், ராஜ்யத்தை அடைகின்றோம். இங்கே தெய்வீக திருஷ்டி கிடைப்பதால் சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். இப்போது தந்தை மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை திறந்து வைத்திருக்கின்றார். நாம் நமது ராஜ்யத்தை தந்தையின் நினைவு மற்றும் ஞானத்தினால் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றோம். தந்தையை நாம் நினைவு செய்வதால் விகர்மங்கள் அழிந்து விடுகின்றன. மேலும் நாம் லட்சுமி நாராயணன் போல் ஆகிவிடுகின்றோம். நாம் பாப் தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தையாக இருப்பதால் பாப் தாதாவின் குடை நிழல் அதிகார ரூபத்தில் கிடைத்து விடுகின்றது. அந்த குடை நிழலில் மாயா வருவதற்கான சக்தி கிடையாது. ஆகையால் நாம் சதா மாயாவின் மீது வெற்றி பெற்று விடுகின்றோம். இந்த நினைவு என்ற குடைநிழல் அனைத்து விக்னங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பாக வைக்கின்றது. எந்த விதமான விக்னமும் நாம் குடைநிழலில் இருப்பதால் வர முடியாது. நாம் குடைநிழலில் இருப்பதால் கடினத்திலும் மிக கடினமான விஷயம் கூட எளிதாகி விடுகின்றது. மலைக்கு சமமான விஷயங்கள் பஞ்சுக்கு சமமாக நமக்கு அனுபவம் ஆகின்றது. அனைத்து குணங்களினாலும் நம்மை நாம் அலங்காரம் செய்து கொள்கின்றோம். அனைவருக்கும் நாம் சுகத்திற்கான வழியை காண்பிக்கின்றோம். முழு உலகமும் சுடுகாடாக ஆகிவிட்டது. ஆகையால் இதன் மீது மனதை செலுத்தாமல் இருக்கின்றோம். இப்போது நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் புது உலகிற்கு செல்ல வேண்டும் என்ற நினைவு மட்டும் இருக்கின்றது.
விக்னங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப் தாதாவின் குடை நிழலுக்கு அதிகாரி ஆத்மா நாம். திருப்தியின் குணத்தை தாரணை செய்து பிரபுவுக்கு பிரியமான, மக்களுக்கு பிரியமான மற்றும் சுயத்துக்கு பிரியமான ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.